ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஏ எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எப்படி கிளியர் பண்ணுறது, ரெண்டு எக்ஸாமுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ என்னன்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஏ ரெண்டுக்குமான நோட்டிஃபிகேஷனுமே ஒரே டைமில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் தனித்தனியாக படிக்கணுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரெண்டுக்குமே சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். நீங்கள் எஸ்ஐ படிக்கிறீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டாம். எஸ்ஐ படிச்சிங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சில பேர் வந்து கான்ஸ்டபிள் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்போ அதில் என்ன லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கான்ஸ்டபிள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, மொத்தம் 120 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 120 கொஸ்டின் அப்படின்னா ஒரு 70 to 80% கொஸ்டின் வந்து ஈஸி லெவலில் தான் இருக்கும். அதாவது ஒரு 80 கொஸ்டின், ஒரு 70%னா ஒரு 80 கொஸ்டின், ஒரு 80 கொஸ்டின் ஈஸி லெவலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறதுமே இன்னும் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும், அவ்வளோதான். எஸ்ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி கொஷின்ஸும் இருக்கும், மாடரேட் கொஷின்ஸும் இருக்கும், டிஃபிகல்ட்டான கொஷின்ஸும் இருக்கும். டிஃபிகல்ட்டான கொஷின்ஸுக்கும் போது ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய கொஷின். அந்த கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடியும், பட் அங்கே இருக்க டைமுக்குள்ளே டோட்டலாகவே 90 மினிட்ஸ் தான் டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கொஷினை நீங்கள் லாஸ்ட்டாக அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ ஈஸி கொஷின், மாடரேட் கொஷினை ஃபஸ்ட்டு எஸ்ஐயில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈஸியாக ரெண்டுமே கிளியர் பண்ணிடலாம். எஸ்ஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா கான்ஸ்டபிள் எழுதுங்க, கான்ஸ்டபிளும் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கான சிலபஸ், இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கான கிளாஸஸ், அதுக்கப்புறம் இதுக்கான டெஸ்ட் பேட்ச், எல்லாத்தையும் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஒரு யூனிஃபார்ம் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ தான் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இல்லை உங்களோட ரொம்ப நாள் ட்ரீமாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆப்பு, நம்மளோட யூடியூப் சேனல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிடுது. 2020 ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 2024. ஓகேவா? 5 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அப்போது இவ்வளோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஒரு 2022, 23லேயே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட ஃபோக்கஸே ஆர்பிஎஃப் தான் மேம், நான் யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெளியில் படிச்சுட்டு இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்டு அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க, இப்போ காலேஜ் முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் நான் ஆர்பிஎஃப் படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே காமனாக தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இது எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மொத்தமே 3 சப்ஜெக்ட் தான். ஒன்று வந்து மேக்ஸு, இன்னொன்று வந்து ரீசனிங், இன்னொன்று வந்து ஜென்ரல் அவேர்னஸ். இது வந்து ஒரு பெரிய கடல் அப்படின்னே சொல்லலாம், ஜென்ரல் அவேர்னஸ். அப்போது ரொம்ப லிமிட்டடான டாபிக்ஸு, ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் எது? ஒரு பிகினராக உள்ள வரீங்கன்னா ஃபஸ்ட்டு எதை முடிக்கணும் அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இதை நல்லா தரவாக முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு 70 மார்க் கிடச்சிரும். ஓகேவா? இதில் மார்க் வந்து 50 மார்க் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜென்ரல் அவேர்னஸ் தூக்கி வச்சிங்க அப்படின்னா இது ஒரு பெரிய கடல். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக், ஜிகே, சயின்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? இது டோட்டலாக ஜென்ரல் அவேர்னஸ்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க. இது எடுக்க போனீங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் சிலபஸ் முடிக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதில் ஈஸியாக சிலபஸ் முடிக்கலாம் அப்படின்னா இந்த மேக்ஸோட சிலபஸும் ரீசனிங்கோட சிலபஸும் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். எதை கம்பேர் பண்ணும்போது? ஜென்ரல் அவேர்னஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஸ்மார்ட்டாக யோசிங்க. நான் ஒரு பிகினராக இருக்கேன், உள்ளே வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் முடிக்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாத்தையும் வளவளன்னு படிக்கக்கூடாது. எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ அந்த மாதிரி முக்கியமான கொஸ்டின் மட்டும் செலக்டடாக ஜென்ரல் அவேர்னஸ்க்கு படிக்கணும். அதுவும் செலக்டடாக ஓரளவுக்கு படித்ததுக்கப்புறம் ரிப்பீட்டடாக எந்த கொஷின் வந்திருக்கு, ஒரு எக்ஸாமில் ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு கொஷின் பார்க்குறீங்க, ஒரு டாப்பிக்கில் வந்து அது வந்திருக்கு அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரல் அவேர்னஸில் அதாவது முக்கியமான டாபிக் எல்லாமே படிச்சிருப்பீங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்க, அதில் ஒரு டாபிக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு சத்தியாகிரகம் பற்றி இருக்குது, இல்லை வெள்ளையனை வெளியேறு இயக்கம் பற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்குன்னா அதுலேருந்து என்ன மாதிரிலாம் அந்த ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனுமே அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே உள்ள அதே நேம் தான் ரிப்பீட் ஆகிருக்கும், அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். அப்போ அந்த கொஸ்டின் அதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா சயின்ஸில் ஒரு டாபிக் இருக்குது, அது குழியாடியில் வருதுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். லைட்டு, ஓகேவா? ஸோ லைட்லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லாகவே படிக்கணும். அப்போ இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அப்படி எப்படி என்ன டாப்பிக்லேருந்து எடுக்காங்களோ அதே பேட்டர்னில் தான் அடுத்து எடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கொஸ்டினை அப்படி படிக்க வேண்டாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அப்படி படிக்க வேண்டாம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது அதில் ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த டாப்பிக்கில் தான் இப்படி எடுத்திருக்காங்கன்னு. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டைலை தான் மாற்றுவாங்க. ஃபுல்லாகவே பேட்டர்னை மாற்ற மாட்டாங்க, சப்ஜெக்டை மாற்ற மாட்டாங்க.
போன வருஷம் ஒரு கொஷின் இருக்குன்னா அந்த டாபிக் இந்த வருஷமும் ரிப்பீட் ஆகும், அதே கொஷின் வராது. பட் அதில் உள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முதல் வட்டமேசை மாநாடு போன வருஷம் கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஷினில் 2வது வட்டமேசை மாநாடு, காந்தி எந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க, 3 வட்டமேசை மாநாட்டிலையும் கலந்துக்கிட்ட தலைவர் யார், இந்த மாதிரி அதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும் இல்லையா, அந்த கொஷின் கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது எதை படிக்கணுமோ அதை மட்டும் செலக்டடாக படிச்சிடலாம். அதே மாதிரி ஜியாகிரஃபியில் ஒரு கொஷின் வருது, கரண்ட் அஃபேர்ஸில் வருதுன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்க்கும்போது, இல்லை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை டெஸ்ட் பேட்சாகவும் கொடுத்துருப்போம் நம்ம ஆப்பில். ஸோ அப்படி டெஸ்ட் பேட்ச்லேயும் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ்லேருந்து அதிகமான நியூஸ் கேட்டிருப்பாங்க, இல்லை வெளிநாட்டிலேருந்து தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் இங்கே இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க, யாராவது வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு காரணத்துக்கு வந்திருப்பாங்க, இல்லை இந்தியாவிலேருந்து யாராவது வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க, ஏதாவது ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கும், ஏதாவது ஒரு இது MOU நடந்திருக்கும், இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கும் இடையில ஒரு MOU நடந்திருக்கும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ், இந்த மாதிரி ரீசெண்டாக நியூஸில் என்ன வந்திருக்கோ அதை மட்டும் கரெக்டாக படிக்கணும். ஏன்னா நம்ம நியூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கே நிறைய நியூஸ் வரும். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நியூஸ் வேணும், ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயே என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் பற்றி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த ஃபுட்பாலோட ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த ஒரு கேம் இருக்குது, இல்லை ஷட்டில் பேட்மிண்டனில் வருது அப்படின்னா அந்த ஏதோ ஒரு கேம் நடக்கு, அதோட வின்னர் யார், ரன்னர் யார், அந்த கேமில் வெற்றி பெற்றவங்க யார், அதில் செகண்ட் வந்தவங்க யார், இல்லை இந்தியாவிலேருந்து யாராவது அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வின்னரா ரன்னரா அதுவும் பார்க்கணும். இந்தியாவுக்கு என்ன மெடல் கிடைச்சிது அதில், அந்த மாதிரி இதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த கேம் வந்து எந்த இடத்துல நடந்துச்சு, அது எத்தனாவது கேமு, அது ஏஷியன் கேம்ஸாக இருக்கலாம், சப்போஸ் ஒலிம்பிக் கேம்ஸ், அந்த மாதிரி எதெல்லாம் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் படிக்கணும். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கன்ட்டு ஒரு முக்கியமான இது மட்டும் இருக்கும், நமக்கே தெரியும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும்போது. ஸோ அப்படி தான் எடுப்பாங்க, அதுதான் ரிப்பீட்டடாக நியூஸ்லேயும் வந்திருக்கும். அதிகமாக ரிப்பீட்டடாக நியூஸில் ஒன்று பேசிகிட்டே இருக்காங்கன்னா அதுதான் கரண்ட் அஃபேர்ஸாக போய் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டாக படிக்கணும். ஸோ இன்னைக்கு ஒரு பிகினராக உள்ள வரீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஜென்ரல் அவேர்னஸை தூக்காதீங்க, ஃபஸ்ட் எடுத்ததும் ரீசனிங் படிங்க. இதுதான் படிக்கும்போது என்னன்னா ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்ததும் மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மேக்ஸையும் ரீசனிங்கும் பேரலாக போங்க. இல்லை உங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் வராது அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசனிங்கை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரீசனிங் சூஸ் பண்ணிவிட்டு அதில் இப்போ ரீசனிங் எடுக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிக்கணும். ஓகேவா? ஸோ ரீசனிங்கில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஃபஸ்ட்டு ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய டாபிக் ரீசனிங். அதுக்கப்புறம் கூட நீங்கள் மேக்ஸ் வரலாம், இல்லை ரீசனிங் மேக்ஸ் ரெண்டையும் பேரலாகவும் கொண்டு போகலாம். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் டைம் இருக்குது, நான் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா ரீசனிங்க்கு ஒரு டைம் கொடுங்க. எப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் அதிகமாக டைம் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ இதுக்கு 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ரீசனிங்கில் ஒரு டாபிக் முடிக்கிறதுக்கு 2 மணி நேரமோ 1 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ ஒரு நாள் ஹிஸ்ட்ரி நீங்கள் டாபிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டாபிக் முடிக்கணும், இல்லை பாலிட்டி ஒரு டாபிக் வச்சுருக்கீங்க அப்படின்னா பாலிட்டியில் உள்ளது எல்லாமே முடிக்கணும். இந்த மாதிரி பேரலாக கொண்டு போகலாம் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்க. அதே நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, வெளியில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, 0 லெவலில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் ரெண்டையும் பேரலாக கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு டாபிக்னு டெய்லி படிக்கலாம். இல்லை எனக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் வராது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஸ்டூடெண்ட். வராதுன்னா இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் எதையும் சொல்லக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணால் அப்படின்னா எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங் நீங்கள் வந்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் படிக்கணும். இன்றைக்கி டே 1ல் ரீசனிங் முடிச்சிட்டிங்கன்னா டே 2ல் வந்து மேக்ஸ் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் கொண்டு போகலாம், ஆல்டர்னேட் டேஸாகவும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஏன்னா 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. ஒருத்தங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் எல்லாமே கவர் பண்ணி கொண்டு போகலாம். வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் ரெண்டையுமே ஒரே நாளில் ஒரு டாபிக் முடிக்கிற மாதிரி கொண்டு போகலாம், டைம் நிறையா இருக்கும்போது. இல்லை எனக்கு டைமே இல்லை, ரொம்ப மெதுவாக தான் நான் கற்றுக்கிடுவேன் அப்படின்னீங்கன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இன்னும் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ரீசனிங் ஒரு நாள் முடிக்கலாம். ரீசனிங் முடிக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் மேக்ஸ் வராதவங்களுக்கு. ஏன்னா இது ரொம்ப ஈஸி, பார்த்ததுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸை அதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் படிக்கலாம். இது அதே மாதிரி தான், இது 1 மணி நேரத்தில் முடிக்கிறீங்கன்னா ஸ்லோ லேர்னர். மேக்ஸில் வந்து கொஞ்சம் ஃபார்முலா தெரியாது, எனக்கு வாய்ப்பாடு எல்லாமே நான் ஸ்கூல் டேஸில் படித்தது மறந்துருச்சு, ஒரு சின்ன கால்குலேஷன் கூட எனக்கு தெரியாது, இந்த மாதிரி பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராது, மேக்ஸ் வந்து ஈஸியான சப்ஜெக்ட் என்ன கேட்டால். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு மணி நேரம்னா இது கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணிடலாம்.
எனக்கு மேக்ஸே வராதுன்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, மேக்ஸ் நல்லா போடுற ஸ்டூடெண்ட் ஒரு மாசத்துல அந்த மேக்ஸை முடிக்கிறாங்க, 60 நாள்ல மேக்ஸோட பிளானை முடிக்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸ் ஸ்லோவாக கற்றுக்கிட்ட நீங்கள் வந்து 90 நாளில் முடிப்பீங்க, அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வராமல் இருக்கலாம், பட் ஜென்ரல் அவேர்னஸோட அந்த மெமரி பவர் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கான்செப்டை புரிஞ்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு அது மறக்காது, அந்த இயர் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் ஜென்ரல் அவேர்னஸில் ஏதாவது கோடோட வச்சு. ஸோ அந்த மாதிரி கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். அதனால இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வராது, அதனால நமக்கு முடியாது அப்படிலாம் கிடையாது. ஒருத்தங்களுக்கு இங்கே மேக்ஸ் வரும், இன்னொருத்தங்களுக்கு மேக்ஸ் வராது. அதே மேக்ஸ் வர ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், அந்த இயர்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மேக்ஸ் வராத ஸ்டூடெண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் நல்லா படிக்கலாம். அப்போ காம்படிஷன் ஈக்குவல் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ நமக்கு என்ன வருமோ அதை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், வராததையும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே தான். ஸோ மேக்ஸ் நல்லா பண்ணிட்டு ஜென்ரல் அவேர்னஸ் படிக்காமலும் விட்டுறக்கூடாது. எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டைம் மாதிரி, டைமை பொறுத்து. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இது பண்ணணும், ஓகேவா? ஸோ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா ஃபுல் சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி கொண்டு போகணும். இல்லை வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொண்டு போகணும், ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான ஓவரால் ஸ்ட்ராட்டஜி. இப்போ எல்லாத்துலேயும் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே? ஸோ இப்போ நான் சொன்ன அந்த பெரிய கடல் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்னதான், டொமஸ்டிக் நியூஸு, இன்டர்நேஷனல் நியூஸு, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் அப்டேட்டு, சோசியல் இஷ்யூஸு, இது எல்லாமே வந்துடும். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, இதுதான். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இது வரும். ஜியாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, வேர்ல்டு ஜியாகிரஃபி, என்வரான்மெண்டல் இது. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ரோ, மைக்ரோ, ஃபினான்ஷியல் மார்க்கெட், இதை பற்றி வரும். ரொம்ப அதிகமாக வர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் வரும், பாலிட்டியிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஜியாகிரஃபி, எக்கனாமிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ், ஓகேவா? பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு, ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனு, ஆர்டிக்கிள், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடும், ஓகேவா? லீகல் ஃப்ரேம் ஒர்க்கு சொன்னேன் இல்லையா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி, அதை தான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்டு, எல்லாத்தையுமே நல்லா தெளிவாக நோட்ஸ் எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா போதும், ஈஸியாக ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் ஸ்கோர் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பற்றின நியூஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் பெரிய லெவலில் இருக்கக்கூடியது. மற்றபடி மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குன்னா நேச்சுரல் நம்பரு, ஹோல் நம்பர் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், இவ்வளோ தான் டாபிக்ஸ். அதுக்கப்புறம் ஹோல் நம்பர்ஸில் அந்த பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், ஓகே? ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அப்புறம் டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, அப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஜிசிடின்னு சொல்லலாம், ஹெச்சிஎஃப்னு சொல்லலாம், அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்னா இது ஒன்றுமே இல்லை, போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். போர்டு மாஸ் ரூலில் பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். இந்த போர்டு மாஸோட ரூல் படி கரெக்டாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிளிஃபிகேஷன்லேயே 4 கொஸ்டின் கேட்டுருவோம், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். 4 கொஸ்டின் போது 2 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணிடலாம் 4 கொஸ்டினை, ஓகேவா? அடுத்து பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான பர்சன்டேஜ் கால்குலேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், டிக்ரீஸ், இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட உண்டு, x + y + xy / 100. இந்த கொஸ்டின் தான் பெரும்பாலும் கான்ஸ்டபிளில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். நீங்கள் உட்காந்து நல்லா படிச்சிங்க, ஒரு 4 மாதம் உட்காந்து படிச்சிங்கனாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ஹோலு, ஸோ அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில், ரேஷியோ ப்ரப்போர்ஷனில் உள்ள கொஸ்டின். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மீன், அதுக்கப்புறம் வெயிட் வச்சு, அப்புறம் மீடியன், மோடு, இதை வச்சு கேட்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுக்கெல்லாம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே நிறைய பேர் பயப்படுவாங்க. P × 1 + R/100 ஹோல் பவர் n ஃபார்முலாவில் தான் போட்டு கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இதுக்கும் நிறைய ஷார்ட்கட் வந்துருச்சு. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஷார்ட்கட் வந்துருச்சு. அப்படியே ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிரின்சிபல் என்ன, அமௌண்ட் என்னங்கிறத ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக இதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. PNR / 100 பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம ஸ்கூல் டேஸில் பயந்த டாபிக்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் போட்டு பெரிய நம்பராக வரும், பாயிண்ட்ல வரும், கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க உள்ள வர்றீங்கனாலே மேக்ஸுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல இன்ஸ்டியூட், ஒரு நல்ல ஆன்லைன் கோச்சிங் சென்டராக இருந்தால் ஃபஸ்ட்டு மேக்ஸில் உள்ள அந்த நம்பர்ஸ், அந்த மல்டிப்ளிகேஷனு, டிவிஷன், அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கையெல்லாம் கூசாமல் ஸ்பீடாக போடுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணுவாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேதிக் மேக்ஸ்னு ஒரு டாபிக் வச்சுருப்பாங்க. அதை நல்லா திருப்பி படிச்சுட்டு அதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட்டை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரித்மெட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த கால்குலேஷன் ஸ்பீடு வந்து இதாக இருக்கும். அரித்மெட்டிக்கும் அந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனில் பண்ணக்கூடிய கால்குலேஷன் பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிளிஃபிகேஷனில் வெறும் கால்குலேஷன் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதுவும் ரொம்ப ஈஸி. இந்த காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு எல்லாத்தையுமே ரேஷியோவாக மாற்றிட்டீங்கனாலே ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டு,
டிஸ்கவுண்ட் எங்கேருந்து கொடுப்பாங்கங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். மார்க் ப்ரைஸில் இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அது வந்து என்ன இருக்குன்னா டேபிள் அண்ட் கிராஃப் இருக்கும். அது பை சார்ட்டு, பார் சார்ட்டு அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? என்ன மேடம் அப்படி ஸ்பீடாக சொல்லிட்டே போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இவ்வளோதான் சிலபஸ். ஒரு பை சார்ட்டோ, ஒரு பார் சார்ட்டோ, ஒரு டேபிள் டிஏயோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன டாப்பிக்லாம் இருக்கு இல்லையா, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டுறது, யார் அதிகமாக இருக்காங்கன்னு அதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறது. அதாவது ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற கம்பெனி இருக்கும், பிங்கிற கம்பெனி இருக்கும். ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இவன் இந்த மந்த்தில் இவ்வளோ பண்ணியிருப்பான், இவனும் பண்ணியிருப்பான், 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து மென்சுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷனில் 2 ஷேப் உண்டு. ஒன்று வந்து 2D, இன்னொன்று வந்து 3D இருக்கும். ஓகேவா? ஸோ 2 டைமென்ஷனலும் பெரும்பாலும் கேட்குறது கான்ஸ்டபிளில் 2D தான் கேட்பாங்க. 3Dயில் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ 2Dனா ஒன்றும் கிடையாது, ஏரியா கண்டுபிடிக்கிறது. 3Dனா ஒன்றும் கிடையாது, வால்யூம் கண்டுபிடிக்கிறது. அவ்வளோதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2ஐயும் கம்பைன் பண்ணி சில ஷார்ட்கட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா போதும், மென்சுரேஷன் ஈஸியாக முடிச்சிடலாம். அப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுதான் கான்செப்ட். இது அப்படியே என்ன தேவையோ, எந்த இடத்துல ஸ்பீடை கான்ஸ்டன்ட்டாக வைக்கணும், எந்த இடத்துல டிஸ்டன்ஸை கான்ஸ்டன்ட்டாக வைக்கணும்னு வச்சு ரேஷியோவாக பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பியும் அவ்வளோதான், மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சான்ஸ் கம்மி தான் அட்வான்ஸ் மேக்ஸ் வருது. ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி அதெல்லாம் அவங்க வந்து சிலபஸில் சொல்லலை. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸுக்கான சிலபஸ். அடுத்து ரீசனிங்கு பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜி. இது மாதிரி ஒரு ஈஸியான டாபிக் எதுவுமே கிடையாது. அனாலஜிங்கிறது மேக்ஸ்லேருந்தும் அந்த கொஷின் எடுக்கலாம், ரீசனிங்லேருந்தும் அந்த கொஷின் எடுக்கலாம், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்தும் அந்த அனாலஜி கொஷின் வந்து வரலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே நம்பர் அனாலஜி, லெட்டர் அனாலஜி இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஸ்பேஷியல் விசுவலைசேஷன், ஸோ இமேஜ் வச்சு வர்றது, அதுக்கப்புறம் ஃபிகரை வச்சு, இது ரொட்டேஷ்னல் ஃபிகர்ஸ்ன்னு கிடையாது, அது எல்லாமே இந்த எம்படட் ஃபிகர் கம்ப்ளீஷன் அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். அதுக்கப்புறம் ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன்னா டைரக்ஷன் கொஷின்ஸு, இது எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் அனாலிசிஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் அனாலிசிஸ். அது ஒன்றுமே இல்லை, ப்ராப்ளம் சால்விங் அனாலிசிஸ்னால் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கிற மாதிரி, அந்த ஆர்கியூமெண்ட் கரெக்டாக இல்லையா அந்த மாதிரி கொண்டு வர மாதிரி இருக்கும் டெசிஷன் மேக்கிங்கு. அதுக்கப்புறம் விஷுவல் மெமரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ் டாப்பிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் கம்ப்ளீஷன். அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்னா ஒன்றும் இல்லை, பிளட் ரிலேஷன். அது வந்து எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ட்ரீ நீங்கள் வரைஞ்சாலே ஈஸியாக அந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த அரித்மெட்டிக்கல் ரீசனிங், நம்பர் பேஸ்டு ரீசனிங், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெர்பல் அண்டு ஃபிகரை வச்சு வர்றது. அதுக்கப்புறம் வந்து நம்பர் சீரீஸு, அரித்மெட்டிக் நம்பர் சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் சீரீஸ். இதில் 2 இது இருக்குது, லெட்டர் சீரீஸும் கேட்பாங்க, நம்பர் சீரீஸும் கேட்பாங்க. நம்பர் வந்து என்ன பேட்டர்னில் ஃபாலோ ஆகுதோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பர் ரெண்டுமே வரும். ஓகேவா? சில இதில் நம்பர் சீரீஸ் வந்து மேக்ஸில் வச்சுருப்பாங்க, சில எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலாஜிசம்னா ஒன்றும் இல்லை, சம்மு, ஆளு, சம் நாட்டு, இந்த கான்செப்ட் வச்சு கரெக்டாக டயக்ராம் வரைஞ்சி ஆன்சர் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. அப்புறம் கோடிங் டீகோடிங்னா ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஏபிசிடி நல்லா தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் அதுக்கான நம்பர்ஸு, அதை வந்து எப்படிலாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த சிலபஸ் படி கரெக்டாக அந்த வீடியோஸோ அந்த கிளாஸஸோ கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ இவ்வளோ தான் சிலபஸ். ஓகேவா? ஸோ இதில் ஈஸியாக முடிக்கக்கூடியது எதுன்னு நான் சொல்லிட்டேன். ரீசனிங்கை ரொம்ப ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். மேக்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, அதை நான் 3 விதமாக சொல்லிட்டேன். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா 3ஐயும் பேரலாக கொண்டு போகணும். வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க வந்து எந்த சப்ஜெக்ட் நல்லா வருமோ அது. ஸோ ரீசனிங் நல்லா வருது, ரீசனிங் ஈஸியாக முடிக்க முடியும்னா ஃபஸ்ட்டு ரீசனிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அது ஆல்டர்னேட் டேஸாகவும் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். ஒரு நாள் ரீசனிங், ஒரு நாள் மேக்ஸு, இந்த மாதிரி கொண்டு போகலாம். ஆனால் இவ்வளோ தான் சிலபஸ். கரெக்டாக சிலபஸை கையில் வச்சுக்கோங்க, என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. அதுக்கு மேலே வேறு எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். ஓகேவா? அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்க வேண்டாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் சிலபஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். சிலபஸில் இல்லாதது தேவையில்லாமல் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ டைம் வேஸ்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ கரெக்டாக இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் முடிக்கிறதுக்கு ஒரு 20 நாளில் ரீசனிங் முடிச்சிடலாம். ரீசனிங் முடிக்கிறதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். பேரலாக மேக்ஸ் ரீசனிங் கொண்டு போகிறீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் 2ஐயும் நல்லா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 60 நாள் ஆகும். நான் இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களுக்கு. ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 60 நாளில் மேக்ஸ் ரீசனிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள். அதே சமயம் என்ன பண்ணலான்னா ஜென்ரல் அவேர்னஸ்லையும் கொஞ்சம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஸ்மார்ட்டாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு ஓவராலாக எவ்வளோ மார்க்கு? 120 மார்க்குக்கு தான் எக்ஸாம். ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மேக்ஸ் ரீசனிங்கில் எத்தனை மார்க் வந்துடும்? 70 மார்க் வந்துடும்.
ஓகேவா. 70க்கு ஒரு 65க்கு மேலே கண்டிப்பாக எடுத்துடலாம். கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, எஸ்ஏவாக இருந்தாலும் சரி. ஓகேவா. ஸோ கண்டிப்பாக 65க்கு மேலே எடுத்துடலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன ஆர்டரில் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 50 மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷினுமே டஃப்பாக தான் கேட்பான், 50 கொஷினுமே வெளியில இருந்து தான் கேட்பான் அப்படிலாம் கிடையாது. 50ல் கண்டிப்பாக ஒரு 30 கொஷின் இல்லை பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா 25 கொஷின் வரைக்கும் போட்டுடலாம். அப்போ 65 ஒரு 30 எவ்வளோ ஆச்சு, 95 மார்க்கு. கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும், இதை தாண்டி போகாது. அந்த பேப்பர் மாடரேட் பேப்பராக இருக்குது அப்படின்னா இதுவே ஒரு டாப் ஸ்கோராகவே அமைஞ்சிரும். ஒரு 90+ எடுத்தாலே அது வந்து ஒரு நல்ல ஸ்கோர் தான் கான்ஸ்டபிளில். எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா மேபி பேப்பர் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். பேப்பர் டஃப்பாக இருக்குன்னா என்ன ஆகும், கட் ஆஃப் வந்து கம்மியாகும். ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருந்தால் எல்லாருமே எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க. படிக்காமல் போனோம்னா எல்லாருமே அட்டன் பண்ண முடியாது. நான் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், பேப்பர் ஈஸியாக இருந்தால் நிறைய கொஷின் அட்டன் பண்ணுவோம், நிறைய மார்க் வரும். டஃப்பாக இருந்தால் எதெல்லாம் தெரியுமோ அதை மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க. அப்போ கட் ஆஃபும் கம்மியாகும். ஓகேவா. அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன கொஷின்லாம் தெரியுமோ அதை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா இங்கே நெகட்டிவ் மார்க்கு 1/3 இருக்குது. அதை மனசில் வச்சுக்கோங்க. எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஈஸியான கொஷின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும். இதில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ஈஸியான கொஷினுக்கு 1 மார்க் தான், கஷ்டமான கொஷினுக்கு 1 மார்க் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாது. நம்ம இங்கே உட்காந்து 4 மாதம் 5 மாதம் தரவாக படித்தாலும் எக்ஸாம் ஹாலில் போய் ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம புத்திசாலித்தனமாக அட்டன் பண்ணணும். கொஷின்ஸ் எல்லாமே புத்திசாலித்தனமாக சூஸ் பண்ணணும். கஷ்டமான கொஷினை எடுத்து வச்சுக்கிட்டு நான் இந்த கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஈஸியாக, ஏன்னா கஷ்டமான கொஷினில் உட்காந்து மல்லு கட்டி எவ்வளோ நேரம் நீங்கள் சால்வ் பண்ணாலும் 1 மார்க் தான். இந்த கஷ்டமான கொஷின் எடுத்துருக்கீங்க, இதை நான் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். ஆனாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறாங்க. ஏன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு எனக்கு அனுப்புவாங்க, மேம் அந்த கொஷினில் ஆன்சரே வரல, ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போய் நம்ம எக்ஸாமில் ரிசல்ட் வரும்போது சொல்ல முடியுமா, அந்த கொஷினில் எனக்கு ஆன்சர் வரல, ரொம்ப நேரம் உட்காந்து எக்ஸ்ட்ரா மார்க் போடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ அந்த கஷ்டமான கொஷினை முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா ஈஸியான கொஷினில் 10 நிமிஷத்தில் 10 கொஷின் போட்டுருவாங்க. நீங்கள் இந்த கஷ்டமான கொஷினை சால்வ் பண்ணியிருக்கீங்கிறதுக்காக 10 மார்க் கொடுக்க போகிறதில்ல, அதே 1 மார்க் தான். இந்த ஈஸியான கொஷினை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிட்டிங்கிறதுக்காக மார்க்கை ரெடியூஸ் பண்ண போகிறதில்ல, 10 மார்க் வந்துட போகுது. அப்போ 10 நிமிஷத்தில் 10 மார்க் வாங்குறது பெருசா, 10 நிமிஷத்தில் 1 மார்க் வாங்குறது பெருசா? ஸோ அதை புத்திசாலித்தனமாக பாருங்கள். ஸோ அந்த 1.5 மணி நேரத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஈஸியான கொஷினா எனக்கு இதெல்லாம் நல்லா வரும், அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஷின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஷின். ஜென்ரல் அவேர்னஸ் ரீட் பண்ண போகிறீங்க, ஆன்சர் 100% தெரிஞ்சால் தான் சூஸ் பண்ணணும். இல்லைனா நெகட்டிவ்ல போயிடும். போன தடவை இந்த குரூப் டி NTPCலாம் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணாதது காரணம் என்னன்னா நெகட்டிவ்ல நிறைய மார்க் விட்டுட்டாங்க. ஸோ நெகட்டிவில் விட்டுறக்கூடாது. நெகட்டிவில் ஏன்னா அவங்க அட்டன் பண்ணியிருக்கதை மட்டுமே வச்சுட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே அட்டன் பண்ணிட்டு வந்தாலே ஈஸியாக பாஸ் பண்ணியிருப்பாங்க. தெரிஞ்சதை அட்டன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 10 போடுவோம் அப்படின்ட்டு ஃப்ளூக்கில் ஒரு 10 அடிச்சு விட்டு வந்துட வேண்டியது. நான் கேட்டதுக்கு மேடம் இங்கே வச்சு அப்படி தான் மேம் மைண்ட் செட் பண்ணிட்டு போனேன், ஆனால் அங்கே போய் எனக்கு என்ன பண்ணனே தெரியலை, ஸோ அதனால் ஃபுல்லாக நானே அடிச்சு விட்டுட்டேன். ஒரு 10 கொஷின் இருந்தால் நல்லாயிருக்கும், ஒரு 20 கொஷின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வந்து அது வந்து நம்மளால் ரெக்ரெட் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணாலே அந்த 0.25 0.5ல பார்டரில் மிஸ் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் மிஸ் ஆகாது. ஸோ தெரிஞ்சதை மட்டும் கரெக்டாக எக்ஸாமில் அட்டன் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஓவராலாக சொல்ல போனோன்னா ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் ஃபஸ்ட்டு தெளிவாக முடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கணும். இவ்வளோதான். ஓகேவா. ஸோ நான் ஒரு பிகினராக இருக்கேன் மேடம், எனக்கு எங்கே போய் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல, நான் ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸோ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க. ஓகேவா. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதை வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பில் RPFக்கான செலெக்ஷன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் அந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. நம்ம ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளோட ஆப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே கண்டென்ட் இருக்கும், இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நான் சொன்ன அந்த மேலே உள்ள டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட கிளாஸஸ் எல்லாமே இருக்கும், உங்களுக்கான ஸ்டடி பிளானு எல்லாமே இருக்கும். ஸோ ரயில்வே ஃபோல்டருக்குள்ளே RPF கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான செலெக்ஷன் பேட்சுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஃபுல் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி RPFக்கான டெஸ்ட் பேட்சும், அதாவது ஒரு எக்ஸாமுக்கான எல்லாமே நம்ம ஆப்லேயே இருக்குது, அதுக்கான சிலபஸும் நம்ம ஆப்லேயே இருக்குது, அதுக்கான கிளாஸஸ்
கிளாஸஸும் நம்ம ஆப்லேயே இருக்குது. அதே மாதிரி டெஸ்ட் போடுறதுக்கு ஆர்பிஎஃப்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்லேயே இருக்குது. ஸோ நம்ம ஆப்பை மட்டுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது போக இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும், இன்னும் டவுட் இருக்குது மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ 9043379345. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா 7806854288 இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க ஆர்பிஎஃப் செலெக்ஷன் பேட்ச் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுலேயே எல்லா மெட்டீரியல் எல்லாமே இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ ஃபுல் டைம் உங்களுக்கு வந்து அக்சஸ் இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்கும். ஸோ வெளியில் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ரொம்பவே அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து ரியாலிட்டி தான். ஸோ இதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு அதிகமான ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையை சொல்ல போனால். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ரெக்கார்டட் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது பெருமைக்காக சொல்லலை, ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அது மாதிரி ஆர்பிஎஃப்கான டெஸ்ட் மட்டும் வேணும்னா நம்ம ஆப்லேயே டெஸ்ட் பேட்சும் இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான கைடன்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 4 மாதம் உட்காந்து நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஜாபில் போய் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நீங்கள் படிக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அதில் கொடுத்துருக்க கைடன்ஸ் படி கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா 100% உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட டைம் வந்து ஒதுக்கணும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.